மண்டபத்தோட மொத்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட தான் இருக்கணும். ஓகே. நம்மள மீறி அவன் உள்ள வந்துடக்கூடாது. சரி. போய் எல்லாரையும் மண்டபத்தை ரவுண்ட் அப் பண்ண சொல்லு. ஓகே. பவானி, இங்க நிக்கிற நம்ம ஆளுங்க இத்தனை பேரை தாண்டி அந்த துரையால மண்டபத்துக்குள்ள வரவே முடியாது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவனை அவ்வளோ ஈஸியா எடை போட்டுற முடியாது. நேத்து அவன் நாம அத்தனை பேர் இருக்கும் போதே நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அவன் ஒரு முடிவோட தான் இருக்கான். இன்னைக்கு நம்ம முடிவு என்னன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். சரி வாங்க போலாம். பவானி, வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம் பவானி. ஓ, நேத்தே வந்திருக்கலாமே. ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுமா. அப்படியா? இப்போ எங்க கிளம்புறீங்க? கீழே பொண்ணு வந்திருக்கா, கூப்பிட போறோம் பவானி. சரி. இங்க பாருங்க, முகூர்த்தம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டா கிளம்ப. கண்டிப்பா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்க, ராஜேஸ்வரி பாட்டியோட பாடி டிஸ்போஸ் பண்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? வர சொல்லியிருக்கேன் பவானி, இப்ப வந்துருவாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆதி மித்ராவோட கல்யாணம் நடந்தே ஆகணும். மேடம், பாட்டியோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஆளுங்களை வர சொல்றதா சொல்லிருந்தீங்களே, வந்துட்டாங்களா? ஆளுங்களை ரெடி பண்ணியாச்சு மித்ரா, வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு கூட்டத்துல பாடியை டிஸ்போஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் தான். வேற வழி கிடையாது, பண்ணிதான் ஆகணும். நாம அவசரப்பட்டு பிளான் எதுவும் இல்லாம இவங்களை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணோம்னா அதுல ஏதாவது காம்ப்ளிகேட் ஆச்சு, மொத்த பேரும் உள்ள போயிருவோம். புரிஞ்சுதா? கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாரும் பாட்டி எங்கன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, பாட்டி இல்லைங்கிற விஷயத்த நந்தினி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. உங்ககிட்ட யார் ராஜேஸ்வரி பாட்டிய பத்தி கேட்டாலும் அவங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவில்ல வேண்டிக்கிறதுக்காக போயிருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க. இத மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த பாரதி ஏதோ ஒரு வழியில ராஜேஸ்வரி பாட்டிய பார்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவகிட்ட முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி, துறை விஷயத்தை என்ன பண்ண போறீங்க? மண்டபத்தை சுத்தியும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு காக்கா குருவி கூட மண்டபத்துக்குள்ள நுழைய முடியாது. அதையும் மீறி அந்த துரை உள்ள வந்தா உடனே தூக்கிடுவாங்க. அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன? பாட்டி எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது இப்போ ரொம்ப முக்கியமா? கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு. அவங்களும் கோயிலுக்கு போயிட்டாங்க. நீ போய் மீனா கூட சேர்ந்து புரோகிதம் பண்றவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. பாட்டி வந்துருவாங்க, நீ வேலையை பாரு. போ. சரிங்க. மித்ரா, என்ன நந்தினி? ஒன்றும் இல்லை, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு மித்ரா. எனக்கு என்னன்னே தெரியல. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. இந்த பாடி இங்க இருக்கிற வரைக்கும் யார் வந்தாலும் நம்ம பயந்துதான் சாகணும். அதனால கரெக்டான டைம் பார்த்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பாடி டிஸ்போஸ் பண்ற வழியை பார்க்கணும். மித்ரா, நடந்ததை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இது எப்படிதான் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. ஆனா இப்போ நடக்க வேண்டியது உன்னோட கல்யாணம். அது நல்லபடியா நடந்து முடியும். புரிஞ்சுதா? சரி, வாங்க போலாம். வந்துடுறோம். மித்ரா, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிரு. நடந்தது எதையும் நாம மாற்ற முடியாது. நடக்க போறதாவது சரியா நடக்கட்டும். புரியுதா? ஆதிக்கு என்ன பார்த்ததும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதும்
என் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டாரு. ஐயோ, என்ன பாரதி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? சரி பாரதி, நீ சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆதிக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஆனா நீ இப்ப ஆதியோட பொண்டாட்டின்னு சொன்னா ஆதிக்கு தெரிய போகுது, அவ்வளவுதானே? அது முடியாது மீனா. நான் ஆதியோட பழைய வாழ்க்கைய பத்தி அவர்கிட்ட சொன்னேன்னு வைங்க, அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனாலதான் கண்ணுக்கு முன்னாடி அவர் இருந்தோம் யாரோ மாதிரி பழகுற. ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அதே சமயம் ஆதியோட உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருங்க. பாரதி, உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுமா. உன் மனசை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இத பாரு, கண்டிப்பா கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. இது சம்பந்தமா உனக்கு எந்த உதவினாலும் தாராளமா எங்க 2 பேர்கிட்டயும் கேளு. நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க இப்படி சொன்னதே எனக்கு போதும். நீங்க எனக்கு உதவி செய்யறதா இருந்தா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ராஜேஸ்வரி மேடத்தை பார்த்து மித்ராவை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். அதுக்காக தான் நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன். இந்த மண்டபத்துல அவங்கள எங்கேயும் காணோம். முடிஞ்சா அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. சரி பாரதி, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். பாரதி, உன் மனசு படுற பாட்டை எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லதா நடக்கும். என்ன இது, இவனுங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இவனுங்களை காணோம். எங்க போனானுங்க? டேய், ஏன் லேட்டு? நாங்க வர வழியில ஆட்டோக்காரன் பெட்ரோல் போட போயிட்டானா, அது இல்லாம சரியான டிராபிக் ஆயிடுச்சுனா. சரி சரி, ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்காத. இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம பிளான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? காய்கறிக்கார மாதிரி உள்ள போய் மித்ராவை இந்த சாக்குக்குள்ள வச்சு கடத்த போறோம். அதுக்கப்புறம் நாம அவளை இங்க இருந்து தூக்கிட்டு போய் பின்னாடி இருக்க கோயில்ல வச்சு நான் தாலி கட்டிடுவேன். புரிஞ்சுதா? ஓகேண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே கரெக்டா பண்ணிடலாண்ணே. சரி சரி, லேட் பண்ணாதீங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள உள்ள போயிடலாம். வாங்க. வாங்க.